ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியோட ஒரு திட்டம் வந்து பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதில் வந்து திவ்யா வந்து டென்ஷன் பண்ணி அங்கே வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனை வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க. அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இப்போ கூட சபரி கூட வந்துட்டு ஏற்றி விட்டுருப்பாருப்பாங்க விஜய் பார்வதி வந்துட்டு வினோத்கிட்ட. அதுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது விஜய் பார்வதி அந்த டீம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இன்னும் லைவில் ஸ்டார்ட் பண்ணலை. கண்டிப்பாக நைட் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து வச்சு சேவ் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலேருந்து ரொம்ப லேட்டாக வந்துட்டு டாஸ்க் வந்துச்சு. ஸோ இந்த டாஸ்க்கோட முடிக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஏன்னா இந்த டீம் ரெண்டும் முடியணும். முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் வந்து இன்னொரு டாஸ்க் இருக்குது. 3 நாள் 3 டாஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கே வந்து வச்சு செஞ்சுருவாங்க, முடிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன். அதுக்கு உண்டான ப்ராக்டிஸாக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து திவ்யா கூட வந்து விஜய் பார்வதி ஒரு உரண்டு இழுத்துருப்பாங்க. அது ஏன் அப்படின்ற விஷயங்களை வந்து இப்போ வினோத் கிட்ட வந்து கிளியராக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எஃப்ஜேவை வந்து நம்ம உரண்டு இழுக்கணும், டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஆனால் அவர் ஆகலை. ஏன்னா விஜய் பார்வதினா அவருக்கு தெரியும். இப்போ அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணனா வேறு என்ன பண்ண முடியும்? ஆப்போசிட் டீமில் வந்துட்டு யாரை பண்ணால் அவர் டிஸ்ட்ராக்ட் ஆவார்ன்றது எனக்கு தெரியும். அது அங்கே திவ்யாவை நம்ம போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது சபரி ஆவார், சபரி ஆனார்னா எஃப்ஜே ஆவார், இதெல்லாம் தெரியும். அதனால் நான் டிஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லிட்டு கம்புறுதுன்னு அதை தாண்டா அவங்க பண்ணாங்க, நீ ஏன் டென்ஷன் ஆகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வினோத் கிட்ட. இவங்களும் வந்துட்டு எனக்கு தெரியும், அதனால் அதை வந்து பண்ணுறேன், இதெல்லாம் கேமு, இதில் வந்துட்டு என்னையே அவங்க வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதே முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வாஸ்தவமான போயிடுச்சு. நிறைய டைம் வந்து திவ்யா அந்த வேலை எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. ஒரே சிரிப்பு சிரிப்பாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முடிச்சு விட்ருவாங்க. அவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது இது மட்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, உங்களுக்குன்னா இனிக்குது, அதே மற்றவங்களுக்குனா கசக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செம்மையாக வந்து ஒரு விஷயத்த பண்ணாங்க. வினோத் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார். சரி ஓகே, ஏன்னா அவர் பேசவும் மாட்டார், ஏன்னா அவருக்கு தெரியும். அதே மாதிரி இவங்க கிட்ட சொன்னவொடனே விஜய் பார்வதி வெளியே போயிட்டாங்க. நீ பண்ணாதான் இப்போ போயிட்டாங்க. ஆனால் திவ்யா என்ன பண்ணாங்க, அவங்கள தான் போனாங்க. நீங்கள் சொல்லணும் அவர் மேலே பழிய போட்டோன்னா அவருக்கு காண்டாயிடுச்சு. இப்போ என்னென்னா அதில் வந்து அமித்துக்கும் இவருக்கும் சண்டை வந்துடுது. அமித் வராரு, நீ இப்போ எங்களை இவ்வளோ கிளியராக சொன்னால அவர்கிட்ட சொல்லு, ஏன் என்னாச்சு அப்படின்னா அவர் என்ன தவிர சொன்னார், திவ்யா வந்துட்டு அங்கே வந்து உன்னை பற்றி தானே பேசினாங்க, அது என்னை பற்றி தானே பேசினாங்க அப்படின்னு விஜய் பார்வதி வந்து என்னை பற்றி தானே பேசுனேன்னு கேட்கும்போது அமித் வந்து ஆமாம் உன்னை பற்றி தான் பேசினேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அவரு யோ தேவலாம் போய் பேசாத, நான் அது மாதிரி சொல்லவே கிடையாதுன்றது அவர். நீ சத்தியமாக சொன்னேன்னு இவர், யோ தேவலாமல் பேசாதேன்னு கமருதின்னு சொல்லிட்டாரு. இது திவ்யாவுக்கே தெரியும். விஜய் பார்வதி அவங்கள தான் டார்கெட் பண்ணி இது பண்ணாங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. நீங்கள் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரித்து விட்டாங்க. இது ஒரு காம்போ தனியாக போகுது. இப்போ முதல்ல வந்து கானாவன திவாகர் ஒரு காம்போ இருந்துச்சுல்ல, ஆனால் அது கொஞ்சம் ஒரு டைம் நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இரிட்டேட்டிங்காக தான் போச்சு. பட் இந்த காம்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் ஏன்னா 2 பேருமே ஈக்குவலான ஒரு இது, அது நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. உங்களுக்கு அந்த காம்போ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நடுவில் வந்துட்டு நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ மூஞ்சை கழுவிட்டு சம்திங், இவர் வந்து இடுப்பு கிளி விட்டு போனது, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ சூப்பராக வந்து ஒரு செம்மையான ஒரு பிளானை வந்துட்டு விஜய் பார்வதி செம்மையாக போட்டு திவ்யாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக சபரி எல்லாருமே இப்போ கொதிக்கிறாங்க பாருங்கள், சபரி எஃப்ஜே. ஆனால் இதுக்கப்புறம் இருக்குது, இவங்க உள்ளே போகும்போது இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த டீம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க. ஆனால் 2 மணி நேரம் 38 நிமிஷத்துக்குள்ளே அவங்க கண்டுபிடிக்கணும், அதுதான் விஷயம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி சபரி சப்போஸ் எஃப்ஜேக்கு பதில் இருந்தால் அந்த டீம் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்துட்டு எஃப்ஜே பட வேலை நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.